ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/12/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, உத்திராடம் காலை 9 மணி வரை, பின் திருவோணம் நட்சத்திரம், பவகரணம் அமிர்த யோகம் கூடிய நாக பஞ்சமி, சுப முகூர்த்த நாள், சூலம் மேற்கு வடமேற்கு, நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு வந்து நாக பஞ்சமி. பஞ்சமி அருமையான திதி, 5வது திதி. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதி, அருமையான திதி. இந்த பஞ்சமி திதியும் உத்திராடம் நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு சுப முகூர்த்தங்களுக்குரிய நாள். நிறைய முகூர்த்தங்கள், நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு வந்து ஏற்படுத்திட்டு இருப்பீங்க. காலையில் 7:30 to 9, 10 to 12 இதெல்லாம் வந்து நல்ல நேரங்களாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இரவுங்கும் போது அந்த 7:30க்கு மேலே 9 தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமாக எடுத்துக்கிறோம். முக்கியமாக நாக பஞ்சமி அப்படின்னாலே வந்து நாகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது. நீங்கள் விநாயகர் கோயிலில் கூட நாகர் சிலைகள் இருக்குது, அதுக்கு வந்து பால் ஊற்றி வழிபடுறது கூட இன்றைக்கி வந்து சிறப்பு. இந்த ராகு கேது தோஷம் இருக்கும். லக்னத்திலேயே கேது ராகு இருக்கிறது, லக்னத்தில் கேது ராகு இருந்தால் 7ல் கேது ராகு இருக்கும், 2/8 இருக்கிறது. இந்த ராகு கேது தோஷத்துலேயே லக்னம் 7 தான் ரொம்ப கடுமையானது, 2/8 விட. அதே லக்னத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருக்கிறது, அதை விட கடுமையானது. இப்போ ராகு கேது தோஷத்தை வந்து 3ஆக பிரிக்கலாம். 2/8 ராகு கேது இருக்கிறது ஒரு வகை, ஜென்மத்தில் ராகு கேது இருக்கிறது ஒரு வகை, ஜென்மத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருக்கிறது ஒரு வகை. ஜென்மத்தில் கேது இருந்தாலே அந்த ஜாதகர் அல்லது ஜாதகியை அவங்க நல்ல செயல்களை செய்தாலும் அவர்களுக்கு நல்ல பெயரை கொடுக்காது அந்த கிரகம். அதுக்குரிய பரிகாரமாக சர்ப்பசாந்தி நாங்கள் வந்து சொல்கிறோம். இது காளகஸ்தியில் வந்து பண்ணுறாங்க. அதோட வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் அப்படின்னு பிரசித்தியான கோயில்னு எடுத்துனா ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க, திருப்பாம்புரத்தில் பண்ணுறாங்க. இப்படி இருந்தாலும் கோவை மாவட்டத்தை சுற்று வட்டாரத்தில் எல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா தமிழகம் முழுக்க பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உங்கள் ஊரில் அருகில் எங்கே இருக்கோ அங்கே பண்ணிக்கங்க. முக்கியமாக கொடுமுடி வந்து ரொம்ப சிறப்புக்குரிய இடமா ஈரோடு பக்கத்தில் சொல்லப்படுது. அங்கே அனுபவத்துலேயும் பார்த்துருக்கோம். ஒருத்தங்க போய் வந்து அந்த கொடுமுடியில் அந்த பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் அடுத்த நாள் வந்து அந்த சர்ப்பம் வந்து இருந்திருக்கு. ஒரு 4-5 ரவுண்டு போட்டு அது மேலே இப்படி படுத்திருக்கு. அதில் அவங்க வந்து அதை வந்து அடிக்கலை. அவங்க கடவுளை நீங்கள் வந்து போய்க்குங்க, நான் உங்களை எதுவும் செய்யலைன்னு வேண்டும்போது அது போயிடுச்சு, அது வேறு விஷயம். அதை ஒரு நல்ல இடத்துல வந்து பாம்பு பிடிக்கிறவங்களை வச்சு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதில் பெருமை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த சர்ப்பசாந்தி பண்ணிட்டு வந்த உடனே அந்த பாம்பு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு போகுது அப்படின்னா அது வந்து அந்த பாம்பு தோஷம் அதோட விலகிருச்சுன்னு அர்த்தம். இப்படி சில பேருக்கெல்லாம் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. நான் வந்து யாருன்னு சொல்ல போகிறதில்ல, பொதுவாக சொல்கிறேன். இப்படி நிறைய பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதனால் அந்த கொடுமுடி தலம் வந்து இந்த மகுடேஸ்வரர், அந்த ஈஸ்வரனோட பேர் மகுடேஸ்வரர். அங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 சாமி இருக்குது கொடுமுடியில். அங்கே வந்து அந்த காலத்தில் நிலம் முழுக்க லிங்கமாக இருந்ததாம். யாரும் நடக்கும்போது கூட செப்பல் தொட்டு நடக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. தென்பாண்டி கொடுமுடின்னு சொல்லிட்டு மிக பிரசித்தியான கோயில். அங்கே வந்து காவிரி ஆறு அது தழுவி போகுது. கங்கையின் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்குன்னு சொல்லி. பொதுவாக வந்து நதிகள் வந்து ஒரு மண்ணு மேலே போகுதுன்னா சில மண்ணு மேலே போகும்போது புனிதமாகும். தண்ணி வந்து சில மண்ணு மேலே படும்போது புனிதமாகும், சில மாதங்களில் அதிகமாக புனிதமாகும், சில திதிகளில் அதை விட புனிதமாகும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் ஆற்றுல குளிச்சுட்டு கொடுமுடியில் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க செய்யலாம். அந்த சர்ப்ப சாந்தின்னு செய்ய வேண்டியது இருந்தால் செய்யுங்க. ராகு கேது தோஷம் இருந்து கல்யாணமாகாதவங்க செய்யலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த தோஷத்தினால குழந்தைகள் கிடைக்காம இருக்கிறவங்க, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க இது செய்யலாம். ராகு திசையோ கேது திசையோ, ராகு புத்தியோ கேது புத்தியோ நடக்கிறவங்க அதை செய்யலாம். இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கம் பாம்பு அடிக்கடி தென்படுது, கனவுல அடிக்கடி வருதுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் அந்த இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி பண்ணலாம். இல்லை அந்த இடத்துக்கு போக முடியாது சார், ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் சென்னையில் இருக்கோம், நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கோம், நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம், நாங்கள் மதுரையில் இருக்கோம்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. யாரோ பிரதிஷ்டை பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு நீங்கள் பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வழிபடுறது கூட உங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த நாக பாதிப்பு, அந்த சர்ப்ப பாதிப்புகள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக நம்பலாம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து விருச்சிக நட்பு, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து மகரத்தில் சமம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசில் வந்து சமநிலை, குரு கன்னியில் வந்து நட்பு நிலை, சுக்கிரன் மகரத்தில் நட்பு நிலை, சனி இருக்கிறது விருச்சிகத்தில் பகைநிலை, ராகு
சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் செவ்வாய். இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கு சந்திரன், நாளைக்கும் 10ஆம் இடத்துல இருப்பார். இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு மேலே திருவோணம் வரும், அப்புறம் அதுக்கப்புறம் நாளைக்கு அவிட்டம் வரும். இதெல்லாம் நாளைக்கு பகல் பொழுது முடிய வரைக்கும் உங்களுக்கு 10ல் இருக்கிறது, அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வரும். புதன், செவ்வாய் புதன், இப்போ ஞாயிறு திங்கள் 10ல் இருக்கிறது, செவ்வாய் புதன் 11ஆம் இடத்துக்கு வரும். வியாழன் வெள்ளி விரயத்துக்கு வரும். ஆக இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்குன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் செலவுகளுக்குரிய நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களில் ஏதாவது நீங்கள் ஒரு உபயோக செலவுகள் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த செலவுகள் வராதுன்னு அர்த்தம், தண்ட செலவுகள் வராது. ஆக வியாழன் வெள்ளி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது வீட்டுக்குரிய பொருட்கள் வாங்க வேண்டியது வாங்கிடுங்க. காரில் ஏதாவது டயர் தேஞ்சிருந்தா கூட மாற்றிடுங்க. முக்கியமாக நிறைய பேர் பணக்காரங்களாக இருக்கிறவங்க கூட இந்த டயர் மொட்டையை தேவை வரைக்கும் ஓட்டுறாங்க. அப்படிலாம் கூடாது. ஒரு சாதாரண ஒரு முள்ளேறினா கூட பஞ்சர் ஆயிரும், நடுவழியில் நிற்கணும். பணம் வீட்டிலேருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, பேங்க்லேருந்து என்ன பிரயோஜனம் இருக்கும், சொத்துலேருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாகனம் எடுத்துட்டுன்னா வாகனம் பளபளன்னு இருந்து பத்தாது, புது வண்டியாக இருந்தால் பத்தாது. அதனுடைய டயர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் ஒரு கஞ்சத்தனம், அது வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வியாழன் வெள்ளியில் நீங்கள் அப்படி அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் மாறிக்கங்கன்னு சொல்கிறேன், மாற்றிக்கங்கன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு சூழல், ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதனுடைய டியூப் ஏதாவது போயிருக்கும், அது கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை, சின்ன சின்ன வேலை, சுவிட்ச் எல்லாம் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே வீடு கட்டியிருந்தீங்கன்னா சுவிட்ச் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிருக்குன்னா வேறு சுவிட்ச் எல்லாம் மாற்றிடலாம். இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியான விஷயங்களை எல்லாம் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாரத்தில் நீங்கள் வியாழன் வெள்ளி அந்த செலவுகளுக்கு நீங்கள் ஆட்படுத்திக்கணும், உங்களை ஆட்படுத்திக்கணும். வெளியூர் பிரயாணங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அஷ்டமசனியோட கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு என்ன திறமையாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் மேலிடத்தில் இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவலை இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். சும்மா சில பேர் இருப்பாங்க இந்த காலத்தில். ஏன்னா அஷ்டமசனியில் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சும்மா இருக்கான்னு சொல்ல முடியாது, சும்மா இருப்பான். அதுக்காக கவலைப்படக்கூடாது. அடுத்தவங்க பேசுறதுக்காக நம்ம இந்த காலகட்டம் அப்படி இருக்குது, அதுக்காக போய் அதை இதையும் செஞ்சு லாஸ் ஆகிட்டேன்னு பண்ண முடியும். அந்த வகையில் அந்த நிலையில் இந்த வாரம் கொஞ்சம் அந்த மனசுக்கு மாறுதல் கிடைக்கும். அது புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு நண்பர் சொல்லுவார், இந்த மாதிரி சம்பளம் கம்மியாக தான் இருக்கா, நான் சேர்ந்துக்கங்க, ஆனால் அப்படி நாளுக்கு நாள் அப்படி முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனி தான் அப்படின்னும் போது நீங்கள் ஆரம்பத்தில் போய் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆரம்பத்தில் 10,000 கொடுக்குறேன், எக்ஸ்பீரியன்ஸான 20,000 கொடுக்குறேன், அடுத்த வருஷம்னா நான் அடுத்த வருஷமே சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் இருந்து உழைச்சா தான் அது அடுத்த வருஷம் கிடைக்கும். அப்படி ஒரு எக்கு தப்பாக சிந்திக்கிறவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படி இல்லை. நீங்கள் அசுவினியில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிட்றதும், பரணியில் பிறந்தவங்க இன்னைக்கு துர்க்கையை வழிபடுறதும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனை வழிபடுறதும் ஏற்றத்துக்குரிய பலனை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரன் இந்த வாரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வாரத்தில் இப்போ அவர் 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார், திருகோணத்துக்கு. பரவாயில்ல. பொதுவாக ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் சொல்கிற ஜோதிட நூல்களும் இருக்கு. அப்படி பார்த்தா சனி 9க்கு அதிபதி தானா யோகத்துக்கு கொடுக்குறானே, அப்படி எடுத்துக்கூடாது. சில சரராசிகளுக்கு 11க்கு அதிபதி பாவி, 11 இருக்கிறவன் பாவின்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் அப்படி இல்லையே. அப்போ சில விஷயங்களை யோசிக்கணும். 9க்கு அதிபதி 10க்கும் அதிபதியாக இருக்கிறதுனாலையும், 9க்கு அதிபதிங்கிறவன் யோகமானவராக இருக்கிறதுனாலையும் அந்த 9ஆம் இடம் தவறில்லாத இடம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் திரிகோணத்தில் இருக்கிற 9ஆம் இடமான திரிகோணத்தில் இருக்கிற சுக்கிரனும் உங்களுக்கு கெடுபலன்களை எதுவும் செய்ய மாட்டார். சனியோட பரிவர்த்தனை பெற்றிருக்கிற செவ்வாயும் நற்பலன்களை கொடுப்பார். அதாவது குரு நல்ல இடத்துல இருக்க அற்புதமாக உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய தருணம் இருக்குது. ஆனாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான
எப்போ அப்படின்னா இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை கூடுதல் செலவு இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு வந்து சாதகமான சந்தர்ப்பங்களையும் சாதகமான நிகழ்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவே அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த வாரத்தில் அல்லது இன்னைக்கு நீங்கள் இந்த வாரம் முழுவதும் அலுவலகத்துக்கு போகிறதுனால போக முடியாது, அதுக்காக பதிலாக இன்னைக்கு கும்பிட்டுக்கலாம்னா நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு நீங்கள் வழிபடுங்க. 9 சுற்று அல்லது 27 சுற்று அல்லது 108 சுற்று சுற்றிடலாம். 108 சுற்று பாத சுற்று, 27 சுற்று நட்சத்திர சுற்று, 9 சுற்று கிரக சுற்றுன்னு சொல்லி அந்த வகையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மாலை நேரம் வந்து தீபமேற்றி வழிபட சிறப்பு பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்லிட்டேன், ரோகிணியும் சொல்லியிருக்கேன். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் நீங்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபட பலவீனங்கள் ஆகலாம், விரை செலவுகள் கட்டுப்படும், இந்த கண்டகசனியோட பாதிப்பு நீங்கும், சுபகாரிய தடைகள் விலகும். அடுத்தது மிதுன ராசி. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதனோட நிலைப்பாடு ஓகே. சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போயிருக்கு, செவ்வாயோட கூடியிருக்கு. இன்னைக்கு சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். தேவையில்லாத கோபங்கள், வருத்தங்கள், குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். காரிய தடைகள் இருக்கு. ஒரு பக்கம் போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, வேறொரு செயல் நடந்து அங்கே போக முடியாமல் பண்ணிருக்கு. இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோன்னா வேற ஒன்று நெருங்கிய உறவுகள் பங்காளிகள் ஏதோ தவறான நிகழ்வு நிகழுதுன்னா போக முடியாமல் போயிருக்கு. அதுதான் சொல்லுவேன் நான் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து முடி எடுக்கிறது, இந்த பேர் வைக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நாட்கள் கிடைக்கும் போது உடனே பண்ணிடணும், ரொம்ப தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் அதனால வந்து ஒரு வருஷம் அதே மாதிரி புண்ணியர்ச்சனை போன்றதெல்லாம் வந்து சீக்கிரம் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது. இல்லைன்னா தள்ளி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் சொல்றது சீக்கிரம் பண்ணிக்கணும்னா அதுக்காக அவசர அவசரமாக வேலை செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த டைம் எல்லா வேலையும் முடிஞ்சு ஏன் தள்ளி போடணும்? அப்போது ஓரளவுக்கு அந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் தள்ளி போடுறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறதுக்கு காது குத்துறதுக்கெல்லாம் டைமே சூட் ஆகாது. ஆனால் அந்த டைம் நல்லா சரியாக ஒத்து வந்த நாட்களில் அவங்க அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சில குழப்பங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் 2 நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு நல்லவங்களே தப்பாக புரியுறதும் தப்பானவங்களை நல்லவங்களாக புரியறதுக்கான செயல்பாடுகளும் இருக்குது. தப்பானவங்களை நல்லவங்களா புரியுறதும் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் நல்லவங்கள தப்பானவங்களா புரியுறதை ஏற்றுக்கவே முடியாது. வார்த்தைகளில் இந்த 2 நாட்களை ரொம்ப யோசனை பண்ணி பேசுவோம். நீங்கள் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தவங்கள வாவோன்னு பேசுறதுக்கு நீ நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் வந்து எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிடும். ஏன்னா சில பேர் ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க, சரியான ரூட்டில், அவங்க யாருக்கும் இடையூறு இல்லாமல் போவாங்க. ஆனால் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா பாம்பு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத தீன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அது கடிச்சிருச்சுன்னா அது கடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். அது நம்ம ஒன்றும் பண்ணாது, நாம் அதை ஏதோ பண்ணிடுவோன்னு தான் அது வந்து நம்ம போய் கிட்ட போனால் சீருது. இந்த மாதிரி பாம்பு மனிதர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்ல வழியில் தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த 2 நாட்களில் வந்து சீண்டக்கூடாது, அல்லது பேசாமன்றது தப்பில்லை. இப்படி வந்து 2 நாட்களுக்கு போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 5 நாட்களும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி வந்து பைரவரை இன்னைக்கு கும்பிடலாம், இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் கும்பிடலாம், இந்த வாரம் முழுக்கவும் கும்பிடலாம். திருவாதிரையில் பிறந்தவங்க நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல இடத்துல 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். செவ்வாயோட கூடி சஞ்சரிக்கிறார், சுக்கிரனோட கூடி இருக்கார், 4 கூடியவனோட கூடி இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். ஆக இந்த 2 நாட்களும் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி, சிறப்பு, இப்படி எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நாளைக்கும் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சந்திரன் அஷ்டமத்துக்கு வருவார். பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் அஷ்டமத்துக்கு வர்றதை விட உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துக்கு வரும்போது, ராசி அதிபதியாக அஷ்டமத்துக்கு போகும்போது உங்களுக்கு குழப்பங்கள், உடல் அசதி சோர்வு, உடம்பை பற்றி கவலை, குடும்பத்தில் குழந்தைகளை பற்றி தேவையற்ற கவலைகள் எல்லாம் அவங்கள வந்து சூழ்ந்து உறக்கத்தை கெடுக்கும். எல்லாமே இருக்கும், இருந்து இல்லாத மாதிரி நீங்கள் சில சமயம் வெறுப்பாக நடந்துக்குவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கணவர் என்ன நினைப்பாருன்னா எல்லாமே நம்ம பண்ணித்தரோம், ஏன் மனைவிக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளவங்களோட கூட வாழ்கிற மனைவியர், மகிழ்ச்சியாக வாழ்கிற மனைவியர் இருக்கும்போது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா இருக்கும்போது நம்ம சோர்ந்து இருந்தோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கிரகங்களுடைய லீலைகள் தான், கிரகங்களுடைய இயக்கங்கள் தான், கிரகங்களுடைய சுழற்சிகள் தான் அதுக்கு காரணங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் தவிர அதுக்கு அடுத்த 2 நாட்கள் செவ்வாய் புதன் இப்படியான நிகழ்வுகளால் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும், யோசித்து செயல்படணும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நடிச்சு போங்கன்னு சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஸ்பெஷல் கடவுள் முருகனை வழிபடுங்க. இஷ்ட தேவதையும் கூட அவர் உங்களுக்கு. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லபடியாக இருக்கா அப்படின்னா, வியாழன் வெள்ளி கொஞ்சம் குழப்பங்களுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் பிரச்சனை இல்லை. வியாழன் வெள்ளி மட்டும் நீங்கள் அதிக கவனமாக எச்சரிக்கை இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். முக்கிய நிகழ்வுகள் நடத்தி ஆகணும்னா கவனமாக நடத்தணும் அல்லது தள்ளி போடலாம். ஆக இந்த வாரத்தினுடைய இறுதி நாளுக்கு முந்தைய 2 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்கும். மற்ற நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கும். அஷ்டார்த்தமச்சனுடைய பாதிப்பு தொடர்ந்து இப்போ நீங்கிட்டு வர்றது உங்களுக்கு பரவாயில்ல. உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் அகலும். கடன் அடைபடும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகளில் வேகம் எடுக்கும். இந்த ஜவுளி எடுக்க போகிறது, மற்ற வேலைகள், இந்த மாதிரிலாம் வேலைகளெல்லாம் நீங்கள் ரொம்ப செய்வீங்க. பலகாரங்கள் செய்கிறது, உறவுகள் போகிறது, இப்படியான நிகழ்வுகளில் அடிக்கடி நீங்கள் வெளியூர் போயிட்டு வர்றது, பத்திரிக்கை கொடுக்க போகிறது, பழைய உறவுகளை சந்திக்கிறதுங்கிற மாதிரி நிகழ்வுகள் கூட நிறைய பேருக்கு இருக்குது. அது இந்த 2-3 மாதமாகவே அதுக்கான வேலை உங்களுக்கு இருக்கிறது புரியும். குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனுடைய பலனை சிம்மராசிக்காரங்க நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலை தேறி முன்னேற்றம் பெற நீங்கள் மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து சிவனை வழிபடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை விஷ்ணு சகசரநாமம் படித்து வழிபடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனுடைய பாடல்களை பாடி அவரை வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு காரிய தடைகள் சிலது இருக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. பணம் இருக்குது, வாகனங்கள் சேருது, வீடு வாங்குறீங்க, எல்லாம் பண்ணாலும் கூட கொஞ்சம் புண்ணியாட்சம் பண்ணுற காலம் தள்ளி போகிறது. திருமணம் முடிவானாலும் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போகிறது. இப்படி இருக்கிறதுல கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். எதுவும் உடனே கிடைச்சா பரவாயில்லன்னு இருக்கும். இப்போது அம்மா சமைக்கிறாங்கன்னா அடுத்த நிமிஷமே எனக்கு சாப்பாடு போட்டு வைன்னு அப்படி இருக்கும். கொஞ்சம் கொதிநிலை இறக்கி வச்சு அப்புறம் தானே போட முடியும். அது போன்ற நிகழ்வுகள் சிலதை உடனுக்குடன் அடுத்த நிமிஷமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். அந்த பொறுமை உங்களுக்கு இந்த வாரத்தில் அவசியம். அதில் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் குழப்பங்களுக்குரிய இடத்துக்கு சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் சிரமம் இருக்கும், காரிய தடைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த வாரத்தில் 6 நாட்கள் உங்களுக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களில் உங்களை லயிக்க வைக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க புகழ் கூட, பணம் கூட பெறுவீங்க. நவகிரகங்களை வழிபடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை போட்டு வழிபடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாருக்கு தெய்வமேற்றி வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட போக்கு பரவாயில்லைங்க. புதிய வாகனம், நல்ல வண்டி தான் இருக்கும் ஆல்ரெடி. ஆனால் நீங்கள் வேறு வாகனம் புதுசாக எடுக்கணும் அப்படின்னு, அந்த மாடல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. வெள்ளை நிறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையான நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் போகிற போக்கு எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க வைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கண்டு பயந்துட்டு நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க. ஒருத்தங்க நம்மளை கண்டு பயப்படுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னா பாசத்துக்கு அடிமை அவங்க. அதுவும் எல்லாம் மீறி போச்சுன்னா அப்புறம் வெறுப்பு வந்துச்சுன்னா போச்சுங்க. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பாசம்ங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கு. ரொம்ப அதுக்கு சோதனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போனால் போகுது போ அப்படின்னு ஒருத்தங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வெறுப்புன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அது சுத்தமாகவே அவங்க விட்டுருவாங்க. என்னவோ பண்ணிட்டு போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பாசத்துக்கு அடிமையானவங்களை நீங்கள் பாசமாக நீங்களும் பார்த்துக்கணும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதை செய்வீங்க. சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க இந்த வாரத்தில்.
சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். நீங்கள் முக்கியத்துவம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கும். பூமி வழியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. நீங்கள் வெளியூர் பிரயாணத்தில் நன்மை அடைவீங்க. வெளிநாடு சுற்றுலா செல்றதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் முடிவாகிறதுல போக்குவரத்து, இந்த மாதிரி ஜவுளி எடுக்கிறது, இப்படி சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துறது, அல்லது உங்கள் ரொம்ப முக்கியமான நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் போய் நின்று நடத்துறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் வழிபாடு ஏற்றம் கொடுக்கும். அனுசத்தில் பிறந்தவங்க அம்மன் வழிபாட்டையும் சந்திப்பீங்க. அதுக்கு அடுத்தது யாருங்க அப்படின்னா, யாரை பற்றி பேசணும் அப்படின்னா, கேட்ட நட்சத்திரக்காரங்க உங்களை பற்றி பேசணும். கொஞ்சம் கை சுருக்க இதுலேயும் இருப்பீங்க. ஆனால் நல்ல வசதி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு இந்த வன தேவதைகளை வழிபடுறது சிறப்பு. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வன தேவதையை போய் பத்திரகாளி, மாசாணி அம்மன், கோணி அம்மன், இந்த மாதிரி பண்ணாரி அம்மன், இப்படி ஏதாவது ஒரு அம்மனை நீங்கள் வழிபடலாம். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த வாரம் கொடுக்குமா அப்படின்னா, கிரகங்கள் போகிற போக்கில் முக்கியமாக சந்திரனை வச்சு நாள் பலன் சொல்லும்போது இந்த வாரம் சாதகமான வழியில தான் சந்திரன் போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் பெரிய இடையூறு சிரமங்களை கொடுக்க மாட்டார். ஆனாலும் குரு நல்ல இடத்துல இல்லாமல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு. சனி நல்ல இடத்துல இல்லாமல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு. இதனால கொஞ்சம் வாங்கின கடன் கொடுக்க முடியலைங்க, கடனை அடைக்க முடியலைங்க, வருமானமும் அதுக்கு தகுந்த மாதிரி குறையுதுங்க அப்படின்னு. சில சமயம் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாக வரும், அப்புறம் கடனும் அடையாது அப்படின்னு சொல்கிறத விட கடனும் அடைஞ்சிரும். சில சமயம் வருமானம் கட்டாயிரும், கடனும் அடையாது, இப்படி இருக்கும். ஆனால் சில சமயம் வருமானம் அதிகமாக வரும்போது வருமானத்துக்கு அதிகமான கடன் சில பேர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ வருது இல்லை, ஏன் கட்ட முடியாது அப்படின்னு. மாதம் 1 லட்சம் வருது ஒருத்தருக்கு சம்பளத்தில் அப்படின்னா, ஏன் நம்ம 25,000 இஎம்ஐ கட்ட முடியாது? வீட்டுக்கு ஒரு இஎம்ஐ 25,000, காருக்கு இஎம்ஐ 50,000, அப்படி அந்த கடன் இந்த கடன் 1 லட்சத்துக்கு சமப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 6 மாதம் வேலை போகும்போதோ சம்பளம் குறையும் போதோ தாக்கு பிடிக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இந்த வாரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும்னு சொல்லக்கூடிய நாட்களாக அமையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை கும்பிடுறது மூலமாக நீங்கள் நன்மை பெறுவீங்க. முடிஞ்ச கணபதி ஹோமம் கூட வீட்டில் போடலாம். அதோட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த வாரத்தில் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வழியில் போறாரு. யாருங்க அப்படின்னா சந்திரன். புதன் விரயத்தில் இருந்தாலும் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் ஒரு வாக்கியம் இருக்கு, சொல் இருக்கு. அதோட சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அழகு மிளிர வைக்கிறார். நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூட் ஒரு பாடல் காட்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக வரும். அது ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த நான் பன்னீரில் நனைந்த பூக்கள் மேலே சிரிக்க சாந்தி தியேட்டரில் ஒன்ஸ் மோர் கேட்டு நான் பார்க்கும்போது மறுபடியும் பார்த்தோம். அது உயிரே உனக்காக படத்தில் மோகன் நதியான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக இருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் ஏன்னா ஒரு மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப வர்றதில் சந்தோஷம்தான். அந்த மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு பாடலாசிரியராக பாடல் எழுதினாலும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுறதுனாலும் சரி, ஒரு மாடலிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்னங்க ஏதோ திடீர் பணக்காரங்க ஐலீக் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அல்லது ஏதோ வரன் முடிவானதில் கூட மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, வீடு வாங்கினதுல மகிழ்ச்சி இருக்கும், வாகனம் இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். இப்படி மகிழ்ச்சிக்குரிய தருணங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறேன். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து சிவனை கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி.
அவிட்ட 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி அவர் சனி பகவான். சனியோட போக்கு இந்த வாரத்தில் பரவாயில்லைனாலும் சந்திரனோட போக்கில் இன்னைக்கும் நாளைக்கும் விரயத்தில் இருக்கிறது கூட, ஆறுக்குடையவன் மறையிறது தப்பில்லை, ஆனாலும் மறைமுக சத்துருக்களால் செலவுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் நாளைக்கு இருக்கு. அப்புறம் ஜென்மத்துக்கு வருவா. ஜென்மத்துக்கு வரும்போது நம்ம பேசுகிற பேச்சிலேயே கொஞ்சம் கோபத்தினால வரும். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வரும். 2ஆம் இடமும் சத்ருஸ்தானாதிபதி குடும்பத்துக்கு வரும்போது குடும்பத்துக்குள்ள சத்துருக்கள் உருவாக பார்க்குங்கிற அடிப்படையில் இந்த வாரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் செலவுகளில் கவனமாக போக வேண்டிய வாரம்னு தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கட்டாயம் அதை சொல்லணும். ஆக செலவு விஷயத்துலையும் பேச்சு செலவு, பண செலவு, இந்த 2 செலவு பண்ணுறது யோசிச்சு செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவிட்டத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் அம்மனை வழிபட்டு வர்றது சிறப்பு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஷ்ணு சகசரநாமம் படித்து பெருமாளை வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த வாரத்தில் குரு எப்படி இருக்காருன்னா அவர் ஏழிலே தான் இருப்பார். செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் இன்னைக்கு நாளைக்கும் அந்த செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அற்புதமான நிகழ்வுகள் 1, 5, 9 எந்த ஒரு ஜாதகத்திலையும் கிடக்கூடாது. 1ஆம் இடத்துக்குடையவன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதும், 5ஆம் இடத்துக்குடையவன் 11ல் அந்த ராசியாதிபதி அதை பார்க்கறதும், 9ஆம் இடத்துக்குடையவன் 5ஆம் இடத்துக்குடையவனோட சேர்ந்து ஜென்மாதிபதி அதை பார்க்கறதும், 10க்குடையவன் அதை பார்க்கறதும் அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நாட்களாக இந்த 2 நாட்கள் இருக்கும், ஞாயிறு திங்கள். அதுக்கடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கறதாக இருக்கும். அதற்கப்புறம் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அந்த வாரத்தில் 2 நாட்களுக்கு பின் செவ்வாய் புதன் கொஞ்சம் கூடுதல் செலவு, ஆனாலும் சுப செலவுகள். ஆக இந்த வாரம் மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய, புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய, வரன் அமையக்கூடிய, சிறப்பு பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு சொல்லலாம். அப்பா இப்போதான் இப்படி சொல்றீங்க, 2013லலாம் நீங்கள் எங்களுக்கு நல்லாவே சொல்லலேன்னு நினைப்பீங்க. நல்லா இருக்கும்போது நல்லா சொல்கிறேன். அந்த வகையான நிகழ்வுகளில் இந்த வாரத்தில் பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். அவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.